ஊர் ஃபுல்லா சூத்திரி வாங்கி வாழ்ந்திருப்ப. ஆனா உனக்கு வீட்லயே அடிப்பானுங்க. போன வருஷம் ஆர்சிபி ஜெயிக்கும் போது உனக்கு காலம் வராதா? ஹலோ துல்கன்ஸ். அது காய்ஸ் என்னன்னா இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து கேனன் ஈவெண்ட்ஸ் பத்தி பார்க்கணும். கேனன் ஈவெண்ட்ஸ்னா பேசிக்கலி அன்இவெண்ட். அது என்ன பார்த்தது தேனோஸ் அப்படி சொல்லுவான்ல, ஐ ஆம் அன்இவென்டபிள். ஆமா, inevitable. அதான் கைஸ் தடுக்கவே முடியாது சில விஷயம் நடக்கும் பத்தி பேச போறோம். whether it be good or bad, but it will eventually happen to any பையன், any வளர்க்கிற பையன் சொல்லலாமே. அதுல ஒரு 5 கேனன் ஈவெண்ட்ஸ் பத்தி தான், 5 க்ரூஷியல் கேனன் ஈவெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 5 என்னன்னா, ஒரு பொண்ணு உங்க ஹார்ட்டை பிரேக் பண்றது இல்ல உங்க கிரஷை வந்து இன்னொருத்தவங்க பாக்குறது. அப்படி கூட ரெண்டுமே ஒண்ணுதான் பண்ண போதும். ரெண்டுமே பேசிக்கலி ஹார்ட் பிரேக் தான். நீ சொல்றது கரெக்ட்டா மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து அது வந்து ஒரு ஈவென்ட் நல்லா கேன் ஈவென்ட் தான். ஆனா அது வந்து அங்கிருந்து அவன் கேரக்டர் வந்து இதாகும். இன்னும் எப்படி ஆவான், மிஸ் அவுட் ஆவான். அது வந்து அவன எப்படி வேணா போலாம். அவன் வந்து ஒரு நல்லவன் ஆகலாம், கெட்டவன் மிசாஜினிஸ்டிக் ஆகலாம். ஆமா, பொண்ணுங்களே வந்து பிடிக்காம வெறுக்கணும் ஆகலாம், இல்ல ஆன்டி வெரியனா மாறலாம். அதெல்லாம் வந்து மோஸ்ட் கேனன் ஈவென்ட். நம்பர் 4 என்னன்னா, when you realize you're not gonna throw at the sport you loved. நீ வந்து கல்லி கிரிக்கெட்ல எவ்வளவு வேணா அடிச்சுக்கலாம்டா. 1 ball 6 ரன்ஸ்ல வந்து நீ 6 அடிச்சு மேட்ச் முடிச்சு தோனி மாதிரி நெஞ்ச தட்டி இருக்கலாம்டா. ஆனா அதுக்காகலாம் வந்து இந்தியா டீம்ல வந்து ஆட முடியாது. ஸ்பைடர்மேன் வந்து அவன் சூட்டை கழட்டி ரெடி வச்சுட்டு போவான். நம்பர் 3 என்னன்னா, லைசன்ஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுது. ஸோ மற்ற 2 விஷயத்தை கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் கேவலமான விஷயம் தான். ஏன்னா நான் வந்து லைசன்ஸ் டெஸ்ட் எடுக்கவே வந்து என் வண்டியில தான் போவேன். அதான் சொல்றேன், வண்டியில தான் போவேன்டா. ஆனா அதுல மட்டும் ஃபெயில் ஆகி திரும்பி வண்டியில தான் வருவேன். ஆனா பாப்பானுங்க நான் வண்டி ஓட்டுறத. இத்தனைக்கு 9 வயசுல ஸ்கூட்டி ஓட்டுறது, 12 வயசுல பைக் ஓட்டுறது. கரெக்ட் தான்டா. ஊர்ல இருக்கிற எல்லா சந்திலையும் போயிருக்கோம். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா சந்திலையும் போயிட்டு இன்னும் பாஸ் ஆகல ப்ரோ. இன்னும் அந்த 8 போடும்போது உனக்கு காலுக்கு என்னடா நோவுது தெரியலடா எனக்கு. உனக்கு என்னடா நோவுதாங்கலாம். நம்பர் 2 என்னன்னா guys, இது வந்து ஒரு மனதை எனக்கு வந்து ஒரு ரொம்ப ரிலேட்டபிளான விஷயம். நீங்க வந்து ஒரு ஐடலை பார்த்தே வளர்ந்துருப்பீங்க. நாட் கோனா சே எ நேம். அவனை பார்த்து வளர்ந்து அவர் பேசுற மாதிரியே பேசி, அவர் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அவர் ஆடுற மாதிரி ஆடி, அவர் ஓக்குற மாதிரி ஓத்து, அவர் கறகுற மாதிரியே பால் கறக்கணும் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் that he was an asshole. ஐடல்ஸ் மீன் லைக் ஆக்டர்ஸ், எவனா வேணா இருக்கலாம். ஏன் அவங்க பக்கத்து வீட்டோட மாமா கூட இருக்கலாம். பிரச்சனை பண்ண வரலாமா? நம்பர் 1 என்னதுடா, எல்லாரும் எல்லா வாழ்க்கையிலும் எல்லா சூத்தடி இருந்தாலும் உனக்கு ஒரு காலம் வரும்டா. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் பிரதீப் ரங்கநாதன் எரா ஆர்க்கு. அப்படியா? ஆமாண்டா. ஊர் ஃபுல்லா சூத்திரி வாங்கி வாழ்ந்திருப்ப. ஆனா உனக்கு வீட்லயே அடிப்பானுங்க. ஆர்சிபி ஜெயிக்கும் போது உனக்கு காலம் வராதாடா? 3 phases of a real dude. Struggle, grind, shine fuck the bitch, even fuck the idols, fuck the sport, doesn't matter. You just have to believe. இப்ப நம்ம பொண்ணு கூட பாப்பாங்க நம்ம வீடியோல. அதான் நீங்க fuck the guy too who cheated on you, fuck the bitch who cheated on you, fuck the idol that did the wrong thing, you know. அப்புறம் லைசன்ஸ் டெஸ்ட் போனா கூட அடுத்த மாசம் பிடிச்சிக்கலாம். அது ஒரு ரிஸ்க்ல இதுதான். இப்போ அந்த எப்படி சொல்றது, அந்த விப்ளாஸ் மூவி இதுல இருக்கணும், அந்த டிமோத்தி ஷாலமெட் அந்த மோட்ல இருக்கு. நீங்க தோப்பன்னு வந்து உங்க மைண்ட்லயே வரக்கூடாது. நம்ம தோப்பன்னு சொன்ன மைண்ட்லயே வரக்கூடாது. ஆமா, கான்ஷியஸ்னஸ். ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா பாருங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் guys. ஸோ கிரைண்டிங் மட்டும் வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, நாங்க ஜெயிச்சா நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிப்பீங்க. ஸோ